மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், இந்தியா கையில T20 வேர்ல்ட் கப் எடுத்து குடுத்துருங்கடா. விசஸ் நியூசிலாந்து தேர்ட் T20 பார்த்துருப்பீங்க. வழக்கம் போல இந்த மேட்ச் ஃபீல்டிங் எடுத்துட்டாங்க. நியூசிலாந்து வந்து வந்தவன் எல்லாம் பேட்டிங்கே ஆத்திரமா மாதிரி ஆடினானு. 185 ரன் முக்கி 20 ஓவர் காட்சானு. இந்தியா செகண்ட் பேட்டிங் வந்துட்டு 10 ஓவர்ல அது ஓரம் போ அப்படின்ற மாதிரி ஆட்டு போயிட்டானடா. எனக்கு இந்த அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான்லாம் பார்த்தா மாஸ்டர் படம் விஜய் சார் டெம்ப்ளேட் தான் மைண்ட்ல வருது. டேய் யாரா நீங்களா? பின்ன என்னங்க கிரிக்கெட் ஆட சொன்னா ரியல் கிரிக்கெட்ல ஏதோ கேம்ல சிக்ஸ் அடிமோட அந்த மாதிரி ஆடிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இதுக்கு நடுவில் சஞ்சு சந்தனோட டக் அவுட் ஆகிட்டு இருக்காரு. ஆனா சூரியகுமார் யாதவ் அவரோட பிரைம் ஃபார்முக்கு திரும்ப வந்துட்டு இருக்காரு. அவனோட சஞ்சு சாம்சன்னா அவன கதை ஊரே பேசுது. நீ பேச மாட்டற பத்தியா? உங்க சினாரியோ பார்த்தா தான் தமிழ்நாட்டில் டிவிகே கட்சி இருக்கு, அதுக்காக அவங்க ஃபேன்ஸ் எல்லாரும் பேசுவாங்க. ஆனா தலைவர் விஜய் பேச மாட்டாரு. அந்த மாதிரி தான் தலை நீயே இருக்க. உனக்காக எல்லாரும் ஜஸ்டிஸ் கேட்டா நீ ஒண்ணுமே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டே தலை. இன்னைக்கு இந்தியன் டீம்ல உன் பிளேஸ் பிளேயிங் ஆக இருக்கணும்னாக்கா கடைசி 2 மேட்ச் டூ ஆர் டை தான் உனக்கு. முடிஞ்சா அடிச்சு ப்ரூவ் பண்ணிட்டு தர. இல்லைன்னா ஸ்டே செய்யறாங்க பேட்டை வச்சுன்னு வெளியே ஓடலாம். டெஃபினட்டா உள்ள வந்துடுவாரு. என்ன பண்றது, ஒரு 3 மேட்ச் ஃபெயில் ஆக இன்னைக்கு இந்தியன் டீம்ல யோசிக்கிறாங்க அடுத்த பிளேயருக்கு. நீங்க சொல்லுங்க, சஞ்சு சாம்சன் டெஃபினட்டா இருக்குமா இல்லையா? சம்மந்த சொல்லிட்டு அந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தட்டி விட்டு போயிட்டே இருங்க.